நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்களை பார்த்து தான் சொல்றாங்க, குர்ஆனுடையவர்களே அதை தலையணையாக ஆக்கிவிட வேண்டாம். குர்ஆனை எடுத்து தலைக்கடியில வச்சு படுத்து தூங்கிடாதீங்கடா. படிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை பகல்லையும் ஃபாலோ பண்ணணும், நைட்லயும் ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்றது? காலையில மூமின், நைட்டு காஃபிர், நைட்டு காஃபிர், காலையில மூமின். இந்த கேம் இந்த உள்ள வெளிய கேம் விளையாடக்கூடாது. ஒரே கான்ஸ்டன்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதன் கல்வியை பரவலாக்குங்கள். குர்ஆனுடைய அந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே அந்த குர்ஆனுடைய அந்த வெறும் எழுத்துக்களை மட்டும் அப்படியே கொடுத்தீங்கன்னா அது மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி? செயலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சொல்லாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை கொண்டே திருப்தி அடையுங்கள். உங்களுடைய பிரச்சாரம் எது இருக்கணும்? குர்ஆனா இருக்கணும். குர்ஆனை மட்டுமே வைத்துக் கொண்டு திருப்தி அடையுங்கள். அதன் ஆழங்களை ஆராயுங்கள். எவ்வளவு உபதேசம் ரசூலுல்லாஹ் பண்றாங்க. அதோட டெப்த்துக்கு போங்க. ஒரு ஆயத்தை எடுங்க, அதுக்கு இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் எப்படி இருக்காது, டெப்த்துக்கு போங்க. நம்ம ஒரு விளக்கம் சொல்லிட்டாலே, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்ப ரசூலுல்லாஹ் ஆராய சொன்னாங்க, டெப்த்துக்கு போக சொன்னாங்க. அப்புறம் போகக்கூடாதுன்னு நீங்க சொன்னா எப்படி? அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதன் பலனை உலகில் எதிர்பாராதீர்கள், மறுமையில் எதிர்பாருங்கள். மறுமையின் அதன் பலன் மிக பெரியது.